அகீதா என்பதை இஸ்லாமிய பரிபாஷையில் எப்படி சொல்ல என்றால் அல் ஈமானுல் ஜாசிம், அல் ஈமானுல் ஜாசிம் பில்லாஹி தஆலா வபிமா யஜிபு லஹு மினத் தௌஹீத் வல் ஈமான் பிமலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி வபிமா யதஃபர்ரஉ அன் ஹாதிஹில் உசூல் வ யுல்ஹகு பிஹா மிம்மா ஹுவ மின் உசூலித்தீன். என்ன சொன்னார்? அல்லாஹுவை பற்றி, அதே போன்று அவனுடைய தௌஹீதை பற்றி உறுதியாக நம்புவது. அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தௌஹீதை பற்றியும் உறுதியாக நம்புவது. மேலும் மலக்குகள், வேதங்கள், தூதர்கள், மறுமை நாள், கலா கதிர், இவற்றை உறுதியாக நம்புவது. இவற்றிலிருந்து பிரிந்து வரக்கூடிய விஷயங்களையும் உறுதியாக நம்புவது. இதுதான் அகீதா என்று அழைக்கப்படும். புரியுதாப்பா? அகீதா என்றால் முதல் விஷயம் அல்லாஹ்வை உறுதியாக நம்ப வேண்டும். இரண்டாவது மலக்குகள், ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள், அந்த 6 அம்சங்களை நம்ப வேண்டும். அந்த 6 அம்சங்களிலிருந்தும் பிரிந்து வரக்கூடிய அம்சங்கள். பிரிந்து வரக்கூடிய அம்சங்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வை நம்புகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், சிஃபாத்துகளை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்புவது என்றால் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், சிஃபாத்துகளை நம்ப வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், அவனோடு தொடர்பான அத்தனை விஷயங்களை பற்றி பேசுவதும் அகீதா. அகீதா அகீதான்னு பேசிட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு அகீதாண்டு என்னென்று புரியவில்லை. அகீதா தான் அடிப்படையானது. அகீதா தான் இப்போ ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷனை போல, ஒரு மனிதனுக்கு தலை போல, ஒரு மரத்திற்கு ஆணி வேர் போல இஸ்லாத்திற்கு அகீதா இருக்கிறது. அகீதா இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இப்போ அகீதா முக்கியமானது. அகீதா பேச வேண்டும், அகீதாவை பற்றி மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்று சொல்கிறோம். அகீதா என்றால் என்னவென்பது நிறைய பேருக்கு புரியலை. அகீதா என்றால் என்ன? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் அதனோடு தொடர்பான அம்சங்களையும் எவ்வித சந்தேகத்திற்கும் இல்லாமல், இடமில்லாமல் உறுதியாக நம்புவது அகீதாவாகும். இதில் எல்லாம் வரும். அல்லாஹோடு தொடர்பான, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பான சில நேரங்கள் நம்ம சுன்னா என்று கருதக்கூடியவைகளும் அகீதாக்குள்ள வரும். அதனால் அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புபட்டு வருகிற காரணம். அதை நம்ம படிச்சுட்டு போகும்போது நமக்கு படிப்படியாக அது புரியும் இன்ஷா அல்லாஹ். இந்த அகீதா என்ற வார்த்தை நான் சொன்னது போல குர்ஆனிலோ சுன்னாவிலோ வராத ஒரு வார்த்தை. அகீதா என்ற லஃபல் அல்லது இஸ்திலாஹ் குர்ஆனிலும் வரவில்லை, ஹதீஸிலையும் வரல. இது இமாம்கள், உலமாக்கள் ஏற்படுத்திய ஒரு சொல். அரபு மொழியில் இருந்த ஒரு சொல்லை எடுத்து உறுதியாக நாம் நம்ப வேண்டிய விஷயங்களுக்காக வேண்டி இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சொல்லை ஆரம்ப காலத்தில் உள்ள உலமாக்கள் வேறு சொல்ல கொண்டும் பிரயோகித்திருக்கிறாங்க. உதாரணமாக சுன்னா, சுன்னா என்கிற வார்த்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் தேவைப்படும். அகீதாவுக்கு ஈக்குவலான சொற்கள் அல்லது பிரயோகங்கள், அகீதாவுக்கு நிகரான சொற்கள் என்று வரும்போது இமாம்கள் சுன்னா என்ற சொல்லை அகீதாவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்.